ஆமாங்க. நேத்து நான் வெள்ளிக்கிழமை இங்க சந்தை உண்டு. சந்தைக்கு போயிருந்தோம். அப்புறம் கம்பு பை இல்லங்க, கட்டப்பை. அது ஒரு பை ரூ. 50ங்க. அன்னைக்கு ஒண்ணு வாங்கிட்டு அப்படியே சந்தைக்குள்ள போயாச்சு. போயிட்டு அப்படியே கடைய பார்த்தோம். பார்த்துட்டு அப்படியே எண்ணெய் ஆயில் இல்ல, தேங்காய் எண்ணெய். அந்த அன்னைக்கு தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு அப்படியே சந்தைக்குள்ள என்ட்ரி கொடுத்து மீன் பார்த்தோன்னே எங்கள் வீட்ல மீன் வாங்கணும்னு ஆசைங்க. நாங்க இது சந்தையில மீன் வாங்கினதில்ல. ஏன்னா மறுநாள் தான் வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. மீன்லாம் ஃப்ரெஷ்ஷா வச்சா தானங்க நல்லாயிருக்கும். வாங்கி உடனே வைக்கணும். அப்புறம் கருவாடு இருந்துச்சுங்க. வந்த உடனே இந்த சைடில் பார்த்தா அப்போ மீன் தான் வாங்கல, அட்லீஸ்ட் கருவாடாச்சும் வாங்கணும். உடனே கருவாடு வாங்கினேன். 1/4 கிலோ சால கருவாடு ரூ. 50 வாங்கிட்டு போயாச்சுங்க. அப்படியே உள்ளே போயிட்டு மஞ்சள் மசாலா, பருப்பு, கடுகு, சீரகம் அதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு, எண்ணெய் அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் காய்கறி வாங்க போட்டாச்சுங்க. அப்படியே காய்கறி வாங்கி முடிச்சுட்டு எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு திரும்ப கிளம்பி பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வரலான்னு பார்த்தா இந்த கடை இருக்குது. இதை தாண்டி நம்ம குட்டீஸ்லாம் வருவாங்களா, அப்புறம் என்ன எனக்கு கண்டிப்பாக இது வேணும்னு கேட்டு அடம் முடிச்சு ஒரு வழியாக வாங்கி கொடுத்தாங்க. இது வாங்கிக்கிட்டு இருக்கையில பார்த்தா சைடில் இன்னொன்று திடீர்னு அட்ராக்டிவாக ஒன்று வந்துச்சு. பார்த்தா கூட இதை பார்த்துட்டு வாங்காமல் இருப்பாங்களா. என் பொண்ணுக்கு அழுவே வந்துருச்சு. அளவே செஞ்சுட்டா. அப்புறம் வந்து என்ன பொண்ணு கேட்டு அப்பா வாங்கி கொடுக்காம இருப்பாங்களா, வாங்கி கொடுத்தாங்க. என் பையன் இது வேண்டாம் சொல்லிட்டு இங்கே தான் வேணும்னு கேட்டான். அவனுக்கு அதை வாங்கி கொடுத்து வந்தாச்சுங்க. அப்படியே வெளியே வந்தோடனே இந்த கடையை பார்த்தோன்னே வாங்காமல் வர முடியுமாங்க. அவ்வளோதாங்க. 3 வடை ரூ. 10, 3 சம்சா ரூ. 20. அப்படியே வாங்கிட்டு எங்கள் வீட்டில் அவங்கள இப்போ வந்து பக்கோடா தான் வாங்குவாங்க 1/4 கிலோ. அதையும் வாங்கிட்டு பர்ச்சேஸ் முடிச்சுட்டு சந்தைக்கு ஒரு பாய் சொல்லிட்டு